தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 29/5/2023 திங்கட்கிழமை உத்திரம் நட்சத்திரம் இரவு 3:10 வரை, பிறகு அஸ்தம் நட்சத்திரம். இன்றைக்கு அக்கின் நட்சத்திரம் முடிவு நாள். எனவே இனிமேல் சுபகாரியங்கள் எதுவும் செய்யலாம். அக்கின் நட்சத்திர காலங்களிலே சுப நிகழ்வு செய்யக்கூடாது என்பார்கள். சூரியன் உச்சமாக இருக்கின்ற நேரம், உக்கிரமாக இருக்கின்ற நேரம். தெய்வங்களுக்கு கூட தாரை வார்க்கிறது போல தண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கும். அதனுடைய தலைக்கு மேலே பார்த்தால் சிவலிங்கங்களுக்கு மேலே எல்லாம் சில ஆலயங்களிலே சொட்டு சொட்டாக தண்ணீர் வடியும், குளிர்ச்சி அடைய வைப்பார்கள். அப்படிப்பட்ட அக்கின் நட்சத்திர காலம் இன்று முடிவடைவதனாலே இனி சுபகாரியங்கள் செய்வதற்கு உகந்த நாளாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, அகஸ்தியர் அருளிய கனவுகளின் பலன்கள் அப்படின்னு சொல்லி பழைய நூல் ஒன்று உண்டு. அதில் என்னென்னா கனவு சாஸ்திரம்னு ஒன்று இருக்குது. எல்லாத்துக்கும் அந்த காலத்தில் சாஸ்திர வடிவத்திலேயே இருக்கிறது. அதில் இந்த கனவு எப்படி வந்தால் அவர்களோட வாழ்க்கையில் என்ன நடக்குங்கிறது, கனவு படுத்த உடனே கனவு வந்துச்சுன்னா அது பலன் கொடுக்காது. நடு ஜாமத்தில் வந்துச்சுனாலும் அது ஓரளவு பலன் கொடுக்குமா. 3ஆம் ஜாமத்தில் வரக்கூடிய, அதிகாலையில் வரக்கூடிய அந்த கனவுக்கு தான் பலன் கூடவாம். பகல் கனவு பலிக்காதும்பாங்க. சில பேர் பகலில் தூங்கி நான் கனவு கண்டேன் அப்படிம்பாங்க, அது பலிக்காது. குதிரையில் நம்ம செல்றது மாதிரி கனவு கண்டோம் அப்படின்னா இடமாற்றம், ஊர் மாற்றம், வெளிநாட்டு யோகம் எல்லாம் வருமா. ஆகையினாலே அது மாதிரியான ஒரு யோகம் அவருக்கு வந்துச்சு. அவருக்கு அதுக்கேற்ப கனவுகளும் வந்துச்சு. அதே மாதிரி யானை கனவுல வந்தால் என்ன, சில பேர் சொல்லுவாங்க யானை வந்தால் பிள்ளையாருடைய அருள் உங்களுக்கு இருக்குது அப்படிம்பாங்க. யானை தும்பிக்கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா அரச யோகம் கிடைக்குமா. இந்த எலெக்ஷனில் நிற்கிற போது இந்த மாதிரி அரசியல்வாதி எல்லாம் கேட்பாங்க, ஐயா அடிக்கடி யானைகள்லாம் கனவுல வருதுன்னு சொல்லி. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பதவி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறது வழக்கம். பொதுவாக அரச யோகங்கள் கிடைக்கும். தலைமை பதவிகள் எல்லாம் கூட தானாகவே வரலாம். அவர்கள் வெற்றி பெற்ற பின்னாலே அவர்களுக்கு ஒரு பெரிய பதவிகளை கொடுக்கக்கூடிய ஒரு யோகங்கள் எல்லாம் இருக்கும். அதே சமயம் நாய்க்குட்டி கனவுல வந்தது, நாய்க்குட்டி விரட்டிக்கினே வருது அப்படின்னா வைரவருடைய குறை இருக்குன்னு அர்த்தம். வைரவருடைய குறை இருந்துச்சு அப்படின்னா நாய்க்குட்டி விரட்டிக்கிட்டே வரும். உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் வைரவர் கோயில்கள் இருந்துச்சுன்னா அங்கே போய் நீங்கள் வழிபாடுகள் வைத்து முறைப்படி ஏதாவது அபிஷேகங்கள்லாம் செஞ்சு செய்யலாம். சரி, காளை மாடு கனவுல வருது அப்படின்னா, காளை மாடு வந்துச்சுன்னா நல்லது. ஆனால் அது துரத்துக்கிட்டே வந்துச்சு அப்படின்னா ஏதோ திடீர் தாக்குதல் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அரசாங்கத்தால் சில தொல்லைகள் வரலாம், குடும்பத்தில் சண்டைகள் வரலாம், அமைதி குறைவு ஏற்படலாம். சரி, இப்படியெல்லாம் சரியில்லாத கனவுகள் சிலருக்கு வந்துச்சுன்னா என்ன செய்கிறது? அதுக்கு நந்தியை நம்ம கும்பிடணும். பிரதோஷ நேரத்தில் கிட்டகனா அத்தனையும் மாற்றும் நந்தி, கீர்த்தியுடன் குலம் காக்கும் இனிய நந்தி, வெற்றி தரும் வாய்ப்பளிக்க உதவும் நந்தி, விதியினைத்தான் மாற்றிடவே விரையும் நந்தின்னு நந்திக்காக ஒரு பாடல் நான் எழுதியிருக்கேன். பொதுவாக கெட்ட கனவு கண்டாக அப்படின்னா உடனடியாக போய் நந்தி காதில் சொல்லிட்டேன் அப்படின்னா அது அந்த கெட்ட கனவு நடைபெறாமல் நமக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்க வைக்குமா. ஆகையினாலே நம்முடைய கோரிக்கைகளை சொல்வதற்கேற்ற ஒரு தெய்வமாக விளங்குவது பிரதோஷ காலத்தில் இருக்கக்கூடிய நந்தியம்பெருமான். பொதுவாகவே கனவுகளில் நல்ல கனவு கண்டால் அது பலிக்கணும். இப்படி கனவு சாஸ்திரம்னு இருக்குது. கனவு சாஸ்திரங்களிலே வரக்கூடிய அந்த கனவுகளை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து அதில் சரியான கனவாக இருந்தால் நன்மை, இல்லையேல் அதற்குரிய வழிபாடுகள், பரிகாரங்கள் இருக்கிறது. அவற்றை கடைபிடிப்பதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையிலே மிக அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லி, இதுதான் அகஸ்தியருக்குரிய கனவுகளின் பலன்கள் நூல்களிலே குறிப்பிட்டிருக்கிற ஒரு சில கருத்துகள். தொடர்ந்து இந்த கருத்துக்களை உங்களுக்கு சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராஜ் பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, போராட்ட நிலை மாறி புதிய திருப்பங்கள் ஏற்படுகின்ற நாள் இந்த நாள். புகழ் மிக்கவர்களின் சந்திப்பு உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வலிமை இழந்து நீச்சம் பெற்றிருக்கின்றார். அது மட்டுமல்ல, செவ்வாய் சனியை பார்க்கின்றார். லாபஸ்தானத்திலே சனி இருக்கின்றார். ஆனால் அந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கின்றார். செவ்வாய் பார்த்த சனியின் பார்வை உங்கள் ராசியை பார்க்கிறது. செவ்வாய் வலிமை இழந்திருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு கொஞ்சம் மனக்கவலைகள் அதிகரிக்கலாம். பணப்புழக்கம் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். எதையும் திட்டமிட்டபடி செய்ய இயலாது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பதவியில் உள்ளவர்களால் உதவி கிடைத்து மகிழும் நாள். இன்று பண நெருக்கடி நிலை அகலும். பொருளாதாரம் திருப்திகரமாகவே இருக்கிறது. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் தனஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது தன வரவு திருப்திகரமாக இருக்கும். ராசியிலேயே சூரியன் இருக்கின்றார். சூரியன் சுகாதிபதி. சுகங்களும் சந்தோஷங்களும் வரலாம். அரசியல் பிரமுகர்களால் அல்லது அரசியல்வாதிகளால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு இன்று நல்ல பொறுப்புகள் கிடைக்கும்.
மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விரயங்கள் அகல விழிப்புணர்ச்சி தேவைப்படுகின்ற நாள். இன்றைக்கு நீங்கள் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டும். உங்களுடைய ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் ராகுவோடு தான் இருக்கிறார் என்றாலும் 2ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கின்றார். வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கின்ற பொழுது கொஞ்சம் கோபம் அதிகரிக்கலாம். முன்கோபத்தின் காரணமாக வாழ்க்கையிலே முன்னேற்றங்களில் சில தடைகள் வரலாம். வளர்ச்சியில் தளர்ச்சி வருவதற்கு காரணமே கோபம்தான். எனவே அப்படிப்பட்ட கோபத்தை இன்று நீங்கள் விலக்க வேண்டும். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ள வேண்டும். ஒரு தொகை செலவழிந்த பின்னரே அடுத்த தொகை உங்கள் கரங்களில் புரளும் என்பதால் கவனம் தேவை. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசிநாதன் சந்திரன் காலை 7:46 வரை தனஸ்தானத்தில் இருக்கிறார். பிறகு சகாயஸ்தானத்தில் இருக்கிறார். எனவே பொருளாதாரத்தை பொறுத்தவரை நிறைவாகவே இருக்கிறது. கருத்து வேறுபாடுகள் அகன்று கவலைகள் தீரும். கடல் பயண வாய்ப்புகள் கூட ஒரு சிலருக்கு கைகூடலாம். ராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட உங்களுடைய அந்த ராசிநாதன் சந்திரன் நன்றாக இன்றைக்கு இருக்கின்றார். குரு பகவான் 10ல் இருக்கிறார். 10ல் குரு இருந்தால் பதவியில் மாற்றம் என்பார்கள். எனவே இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், பதவி மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் என்று ஏதேனும் மாற்றங்கள் வரலாம். வந்தால் அதை ஏற்றுக்கொள்வதுதான் நல்லது. சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுகின்ற நாள். காரிய வெற்றிக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 10லே பலம் பெற்றிருக்கின்றார். பலம் பெற்று சூரியனாக இருக்கின்ற பொழுது தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு எந்த முயற்சியில் செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்கலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவோடு புதிய பொறுப்புகள் வரும். நினைத்த பணிகளை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கின்ற இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் காலை 7:44க்கு மேல் லாபாதிபதி சந்திரன் வருவதால் இன்று பகல் முழுவதும் உங்களுக்கு நன்மையாகவே இருக்கும். எதிரிகளின் தொல்லை குறையும். இலாகா மாற்றங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். பொருளாதாரத்தை பொறுத்தவரை நன்றாகவே இருக்கிறது. அஷ்டமத்திலே 3 கிரகங்கள் இருப்பதால் ஆதாயத்தை காட்டிலும் விரயங்கள் கூடுதலாக இருக்குமே என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களுடைய ராசிநாதன் புதன் மறைந்திருக்கிறார் 8லே. மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு. எனவே இன்று எதை நீங்கள் செய்தாலும் அதற்குரிய தொகை முன்னதாகவே வந்துவிடும். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, இல்லம் தேடி இனிய தகவல் வருகின்ற நாள். இலாகா மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், வீடு மாற்றங்கள் போன்றவைகள் ஏற்படலாம். அது பற்றியும் நீங்கள் சிந்திப்பீர்கள். ஜென்மத்தில் கேது இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். படிப்படியாக முன்னேற்றங்கள் வரக்கூடிய சூழல் உண்டு. மனப்பாரம் கொஞ்சம் குறையும். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி என்று ஏதேனும் ஒரு அபிவிருத்திகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்ற இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சூரிய பார்வை இருக்கின்றது. உதிரி வருமானங்கள் பெருகி உள்ளத்தை மகிழ்விக்கும் நாள். உதவிக்கரம் நீட்டுபவர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் உங்கள் ராசியை பார்க்கின்ற பொழுது தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். தொழிலுக்காக உதவி கேட்டு நீங்கள் வங்கிகளின் ஒத்துழைப்பு கேட்டாலோ, வள்ளல்களின் ஒத்துழைப்பு கேட்டாலோ, அரசியல்வாதிகளிடம் கேட்டாலோ எல்லாவற்றிற்கும் உங்களுக்கு நல்ல பதில் இன்றைக்கு கிடைக்கலாம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசிநாதன் குரு உங்கள் ராசியை பார்க்கின்றார். எனவே திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும். முக்கிய புள்ளிகள் இல்லம் தேடி வருவார்கள். பணப்புழக்கம் நன்றாக இருக்கின்றது. அதிகாலையில் வரும் தொலைபேசி வழி தகவல் ஆதாயம் தருவதாகவே இருக்கும். உத்தியோகத்தில் கூட ஊதிய உயர்வு எதிர்பார்த்தபடி கிடைக்கலாம். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் கூட மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உண்டு. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் காலை 7:44 வரை சந்திராஷ்டமம். எனவே அதிகாலையில் எந்த புது முயற்சி செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்காது. அதற்கு பின்னால் மதியத்திற்கு மேல் மனக்கலக்கம் அகலும். நினைத்தது நிறைவேறும். எதிரிகளால் ஏற்பட்ட பதட்டம் குறையும். கடந்த காலத்தில் நீங்கள் நினைத்து சாதிக்க முடியாதவற்றை கூட இந்த மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். காலை 7:44க்கு மேல் சந்திராஷ்டமம். ராசியிலேயே சனியும் இருக்கின்றார், ஜென்மச்சனி. எனவே மிக 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 கவனத்தோடு இருக்க வேண்டும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு உடல்நிலை தொல்லை வருகின்றதே, ஆரோக்கிய தொல்லை இருக்கிறதே, மருத்துவ செலவு வருகிறதே என்றெல்லாம் நீங்கள் கவலைப்படுவீர்கள். உத்தியோகத்தில் கூட நீங்கள் மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். குடும்பத்தில் கூட நீங்கள் மற்றவர்களின் தலையீட்டை தவிர்ப்பதும் நல்லது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கல்யாண முயற்சிகள் கைகூடுகின்ற நாள். கடமையில் இருந்த தொய்வு அகலும். காசு பண புழக்கம் அதிகரிக்கும். ராசிநாதன் 2ல் இருக்கின்றார். வாக்கு, தனம், குடும்பம் என்கிற இடத்திலே குரு இருக்கின்ற பொழுது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள்.
கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். வியாபார விரோதங்கள் விலகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல பலன்கள், நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் இன்று கிடைக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.